வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அறிவித்தும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கிறதா? காவிரி நீர் மேலாண்மை வாரியம் தமிழகத்திற்கு தொடர்ந்து 15 நாட்கள் 3500 கியூசெக் தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டு இருந்தாங்க. 3500 கியூசெக் தண்ணீர்னா சுமார் 4 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடணும் உத்தரவு போட்டிருந்தாங்க. கர்நாடக அரசு மழை பொழிவு குறைவா இருந்த காரணம் காட்டி அணைகள்ல போதுமான நீர் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது தங்களோட நிலைப்பாட்டை உறுதியா சொல்லிட்டாங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை நேரில் சந்திச்சு காவிரி விவகாரம் தொடர்பான கோரிக்கையை வலியுறுத்ததா இருந்தார். அதே நேரத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் மழைப்பொழிவு குறைவா இருக்கிறதுனால எங்களோட அணைகள்லையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் இருக்க நீரின் அளவை நீங்களே நேர்ல ஹெலிகாப்டர்ல ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அழைப்பு எடுத்திருந்தார். நேற்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் பதற்றம் அதிகரித்ததனால முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பெங்களூர் வருகையை ஒத்தி வைக்குமாறு கேட்டுட்டு இருக்காரு. இதை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அப்படி இருக்கு. எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பா கர்நாடகா போவாரு. பல ஆண்டுகளா நிலுவையில் இருக்க காவிரி விவகாரத்தை பேசி முடிச்சு வைப்பாரு. தமிழக விவசாயிகளுக்கு தண்ணீரை திறந்து விடுவார்னு நாங்க எல்லாம் கண்டிப்பா நம்புறோம். நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல காவிரியிலிருந்து நீரை திறந்து விட சொல்லி காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அறிவித்தும் தமிழகத்திற்கு இன்னும் காவிரி நீரை திறந்து விடல அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்கும் போது நம்ம அண்ணன் எதுவுமே பேசாம சிரிச்சுட்டே போயிடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்க அண்ணன் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர்ல பாடின பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருது. நம்ம தாவேக அரசோட அமைச்சரவையில் இருக்க உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடலாம், டெல்டா விவசாயிகள் குறுவை சாகுபடிக்காக வெயிட் பண்ண வேணாம், மாற்று பயிரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர்களே கர்நாடகாவிலிருந்து பேசி காவிரி நீரை தமிழக விவசாயிகளுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கும் போது ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இந்த மாதிரி மெத்தன போக்கா நடந்துகிறது மக்களுக்கு பெரும் வருத்தம் அளிக்குது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் காவிரி நீர் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உயிர் நாடி நாம் அனைவரும் ஒன்று கூடி போராடி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றுத்தருவோம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.